தங்கராஜ் சுரேஷ் கிட்ட, "என்ன மச்சான், மதியம் நீயும் குன்னக்குடிக்கலாம் தனியா போயிட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன மதியம் உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு, "அது எப்படி மாமா நான் சொல்லுவேன்? பசிக்குன்னு சாப்பாடு வாங்கி குடுத்தா, அத சாப்பிடாம அதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்குறா. அதுக்காக தான் ப்ரொஃபஸர கல்யாணம் பண்ணிக்க கூடாது போலுக்க." அப்படின்ட்டு சுரேஷ் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. தங்கராஜ் வந்துட்டு, "என்ன மச்சான், சப் இன்ஸ்பெக்டரா இருந்துக்கிட்டு உன் பொண்டாட்டியே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா? என் மச்சான் இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்ன நான் பெருமையால நெனச்சேன். சரி மச்சான், ஏதாவது பண்ணி எப்படியாவது உன் கண்ட்ரோலுக்கு நீ கொண்டு வர பாரு. நானும் உனக்கு சில ஐடியாஸ்லாம் குடுக்குறேன்." அப்படின்னு தங்கராஜ் சுரேஷ் கிட்ட சொல்றாங்க. உடனே சுரேஷ், "அதெல்லாம் நடக்குமோ நடக்காதோன்னு எனக்கு தெரியல மாமான்னு" புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க தங்கராஜ், "சரி மதியம் மீட் பண்ணி நம்ம பேசுவோம்." அப்படின்ட்டு தங்கராஜ் அங்க காலேஜ் விட்டு வரும்போது மதியம் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு சொன்னதும், "என்ன என்கிட்ட உங்களுக்கு பேச இருக்குது?" அப்படின்ட்டு மதி கேட்குறாங்க. உடனே சுரேஷ் விஷயம் பத்தி தான் அப்படிங்கிறாங்க. "என்னவா இருக்கு?" அப்படின்னு மதி கேட்டதும், தங்கராஜ் இருந்துகிட்டு, "என்னம்மா உனக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு வாங்கி குடுத்தா, அத கூட நீ சாப்பிட மாட்டியா? ஏம்மா அவன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உன் மேல உள்ள அக்கறையில தானே இதெல்லாம் செய்றான்." அப்படின்னு தங்கராஜ் சொல்றாங்க. எங்க மச்சான் வந்து என் கட்டின பொண்டாட்டி சரியில்லன்னு ஃபீல் பண்ணிட்டு எதுவும் அழுதாரா? என்கிட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக வந்திருக்கீங்க? ஒருத்தவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு கேட்டு அத சாப்பாடு ஆர்டர் பண்ணா அக்கறை. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத ஆர்டர் பண்ணி சாப்பிட சொன்னா, அத பேரு என்ன சொல்லுவாங்க? அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்களேன்." அப்படின்னு மதி சொல்றாங்க. உடனே தங்கராஜ், "என்னம்மா எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி பேசுனேன்னா எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எனக்கு என்னமோ உங்க கூட பழகி பழகி தான் அவர் இப்படி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். உங்க கிட்ட இருந்து அவர் விலகி இருந்தா தான் நல்லா இருப்பாருன்னு நான் ஃபீல் பண்றேன்." அப்படின்னு மதி சொல்றாங்க. உடனே தங்கராஜ், "என்கிட்ட இருந்தா? மச்சான் என்கிட்ட பேசாம இருக்கவே மாட்டானே." அப்படின்ட்டு இங்க தங்கராஜ் சொல்றாங்க. "அதே மச்சான் தான் ஒரு நாள் உங்கள விட்டு விலகி இருப்பாரு. அது கண்டிப்பா நடக்கும். உங்ககிட்ட வராம நான் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சேலஞ்ச் பண்றாங்க. உடனே தங்கராஜ், "ஓ! சேலஞ்சா? அது உன்னால முடியவே முடியாது. நீ தான் சுரேஷ் பேச்ச கேட்டு சுரேஷ் கண்ட்ரோல்ல இருக்க போற. ம் மாப்பிள்ளைய உன்னால கண்ட்ரோலுக்கு கொண்டு வரவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் சொல்றாங்க. "சேலஞ்ச் அது நடந்துச்சுன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. "முடிஞ்சத பார்த்துக்கோ நீ." அப்படின்ட்டு தங்கராஜும் போயிடுறாங்க. சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.